ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் நேவியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ குறைந்தது ஒரு 250 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 உங்களுக்கு 40,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அன்மேரிடு மேல், அன்மேரிடு ஃபீமேல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் வந்து இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். மினிமம் வந்து பாருங்கள் 50% மார்க் வந்து நீங்கள் 10th எடுத்துருக்கணும். அதாவது 250 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 1 செப்டம்பர் 2004 29 பிப்ரவரி 2008 நீங்கள் பிறந்தவங்க வந்து எலிஜிபிள். அது வந்து 3 பேட்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டேட்டுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து பான் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 30,000 இருக்கும். அதில் இன் ஹேண்ட் சேலரி வந்து 21,000 வரும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து பாருங்கள் 23,000 இருக்கும். தேர்ட் இயர் வந்து 25,550. அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர் வந்து 28,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ரெண்டையுமே வந்து அதை பிடிச்சது போக உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகி வெளியே வரும்போது 5 லட்ச ரூபா வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்கும். டோட்டலாக வந்து 10 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு சேவநிதி பேக்கேஜாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுமே வந்து பாருங்கள் 48 லட்சத்துக்கு உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1ல் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்கள் மேலாக இருந்தால் நீங்கள் வந்து ரன் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்குவாட் புஷ்அப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிபிடி மெத்தடில் உங்களுக்கான எக்ஸாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. இங்கிலீஷ் இதில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து செக்ஷன் படி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து 30 மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு, வெயிட், ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கான ஹைட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 157 வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பாடியோட டேட்டோஸ் இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. விசன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 550 ரூபா வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸோ 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.